அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் என்று உற்சாகமாக பேசியிருக்கிறார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட திரு செங்கோட்டையன். இன்னொரு புறத்துல தேமுதிக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்திருக்கிறது அதிமுக தலைமை. இது ரெண்டு தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். பீகார் வெற்றிக்கு பின் வியூகத்தை மாற்றுகிறதா அதிமுக பாஜக கூட்டணி என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். திராவிட ஆய்வாளர் திரு துரைகருணா இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு பிரியன், கட்சிக்கும் திரு செங்கோட்டையனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ஆனா ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிறதுல ரொம்ப உற்சாகம், நம்பிக்கை வெளிப்படுது. அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில அதை சொல்றாரா, இல்ல வேறு யார் மீதோ இருக்கிற நம்பிக்கையில அதை சொல்றாரா? இல்லை, அவரோட அறிக்கையிலேயே அவர் பாஜக தலைவர்களை பல தடவை பார்த்ததா சொல்கிறார். 3 தடவை பார்த்ததா கூட சொல்கிறாரு. நேற்று அவர் பேசி அவரோட அறிக்கையில். ஸோ இது பின்னாடி பாஜக ஒற்றுமைக்கான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அது இயல்பான ஒரு விஷயமும் கூட. ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்ச பிறகு ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு பலவீனமாக இருக்குன்ற ஒரு தோற்றம் இருக்கிறத பார்க்குறோம். அதிமுக இந்த மாதிரி ஓபிஎஸோ செங்கோட்டையனோ சசிகலாவோ தினகரனோ கூட்டணியில் இல்லாத ஒரு விஷயம் ஒரு பலவீனத்துக்கான ஒரு வெளிப்பாடாக தான் பார்க்குறாங்க. எந்த கட்சியும் அதில் சேரல. இருந்த கட்சியும் வெளியே போயிட்டாங்க. தினகரன் இந்திய கூட்டணி விட்டு போயிட்டாரு. தேமுதிக அதிமுக விட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கட்சியை பலப்படுத்தணும், கூட்டணியை பலப்படுத்தணுன்றது தான் பாஜக அதிமுகவுக்கு சொல்கிற ஒரு விஷயம். அதனால் வர 26 தேர்தலிருந்து நம்ம ஒரு பலமான கூட்டணி அமைக்கணும்னு இப்போ பீகார் தேர்தலுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக அவங்க செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறதுக்கான ஒரு இதுதான் இது. அதோட இண்டிகேஷன், அதோட குறியீடு தான் செங்கோட்டையன் பேசின ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். திரு வாசன் போய் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சது, திரு செங்கோட்டையன் இந்த பக்கம் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு பேசுறது, இதெல்லாம் அதை நோக்கி நகரக்கூடிய நகர்வுகள் தானா? இந்த வாசன் சந்திச்சதெல்லாம் அவர் ஏற்கனவே பாஜகவில் தான் இருக்கார். அதனால அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் ஒன்றும் தெரியல எனக்கு. அது இயல்பான ஒரு விஷயம் தான். அவர் பாஜகவோட தான் இருக்கார், அதிமுகவோட அந்த கூட்டணியில தான் இருக்கார். பாமக அன்புமணி தரப்பு பாமக பாஜகவோட நெருக்கமாக இருக்காங்க. அவங்களும் ஒன்றும் பெரிய சேஞ்ச் இல்லை. அவங்க மறுபடியும் சேர்ந்தா அது பழைய கூட்டணி தான். அது தேமுதிக மறுபடியும் அதிமுக பாஜக போச்சுன்னா அதுவும் அந்த கூட்டணியில் அதிமுகவோட இருந்தது தான். அதனால் ஒன்றும் புதுசு இல்லை. இந்த 3 கட்சிகளுமே அவரோட செல்வாக்கில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருந்தால் கூட அவங்க மறுபடியும் பாஜக அதிமுகவுக்கு போனால் அதில் ஒன்றும் பெரிய சேஞ்ச் உண்டாகாது. இது பழைய கூட்டணி தான் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அங்கே வரும். புதுசாக யார் வராங்க? இப்போ நடுவில் திடீர்னு எடப்பாடி கம்யூனிஸ்டுக்கெல்லாம் சிவப்பு கம்பளம்லாம் விரிச்சார். அவர் விடுதலை சிறுத்தைகளுக்கு சிவப்பு கம்பளம் விரிச்சார். அஃப்கோர்ஸ் பாஜக இருக்கிற இடத்துல இவங்கெல்லாம் போகமாட்டாங்கிறது வேற விஷயம் சொன்னேன். அது மாதிரி வேற ஏதாவது கட்சிகள், இந்த பாஜகவை ஏற்றுக்கொள்கிற வேறு சில கட்சிகள் இருக்கலாம், ஒரு புதிய தமிழகம் இருக்கலாம், வேறு அந்த மாதிரி கட்சிகள்லாம் இருக்கலாம் இல்லையா? அவர்கள் யாராவது இந்த பக்கம் வராங்களா? அப்படி வந்தால் அது ஒரு டேர்னிங் பாயிண்ட். இந்த கட்சிகளே மறுபடியும் இப்போ தேமுதிக நேற்று உதயகுமாரை பார்த்த உடனே ஒரு கூட்டணி சம்மந்தப்பட்ட ஒரு பேச்சோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அது இல்லை, எங்கள் அம்மா இறந்து போனதுக்கு துக்கம் விசாரிக்க வந்தாருன்னு அது ஒரே லைனில் தேமுதிக அதை முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் 2 பேர் சேர்ந்தபோது, 2 அரசியல்வாதிகள் சேர்ந்தபோது கூட்டணியை பற்றி பேசாத இருந்திருப்பாங்களா? அரசியல் பற்றி கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு நடுவில் பல சிக்கல்கள் இருக்குது. ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ண ராஜ்யசபா சீட்டை நீங்கள் தரல தேமுதிகவுக்கு. அதனால் அவங்க ஏற்கனவே ஒரு கோவத்தில் தான் வெளில போனாங்க. இப்போ அந்த விஷயத்தில் அவங்களுக்குள்ள ஏதாவது சமாதானம் ஏற்பட்டதா நமக்கு தெரியாது ஆக்சுவலாக. அப்போ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ தேமுதிகலேருந்து பிரேமலதா அவர்கள் ஜனவரி மாதம் தான் அனௌன்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ நேற்று என்ன பேசினாங்க அப்படின்றத அவங்க சொல்ல போறது இல்லை, பேசியிருப்பாங்க. அப்போ அவங்களாம் வந்தா கூட அது ஒன்றும் பெருசா புதுசா நமக்கு தெரியாது. அது ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த ஒரு விஷயம் தான். ஆனால் நமக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் தினகரன் மறுபடியும் உள்ள வர விஷயம், செங்கோட்டையன் ஓபிஎஸ் சசிகலா அவங்க வர விஷயம் தான் உண்மையிலேயே ஒரு இன்னும் கொஞ்சம் அதை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். திரு பழனிசாமியின் முன்னுரிமை எதுவாக இருக்கும்? இந்த கட்சிகள் தேமுதிக, பாமக போன்ற கட்சிகளை மீண்டும் உள்ள கொண்டு அகாமடேட் பண்றதா இருக்குமா, இல்ல அதிருப்தியால் வெளியேற்றப்பட்ட அதிமுக தலைவர்களை உள்ள கொண்டு வருவதா இருக்குமா? இது திரு பழனிசாமி ஆங்கிள் இருந்து கேட்கிறேன். பாஜக ஆங்கிள் என்னவா இருக்கும்? அவங்க நோக்கம் என்னவா இருக்கும்? எடப்பாடி ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு விஷயத்தில் தெளிவா இருக்கார். அவரால் விலக்கப்பட்டவர்களை அவர் எந்த கட்டத்திலையும் சேர்க்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் இல்லை.
அதில் அவர் தெளிவாக இருக்கார். சசிகலாவையோ இல்லை வந்து செங்கோட்டையனையோ இல்லை இவரை வந்து ஓபிஎஸ்ஸையோ மீண்டும் அவர் சேர்க்கிற மாதிரி ஐடியாவில் அவர் இருக்கிற மாதிரி தெரியல. இதற்கு முன்னாடி செங்கோட்டையன் 6 மந்திரிகளோடு போய் பேசி எல்லாமே பண்ணி பார்த்து முயற்சி பண்ண விஷயங்கள் தான். அவர் முடியாதுன்னு தெளிவாக சொன்னது மட்டும் இல்லை, ரொம்ப கடுமையாக பேசிட்டாருன்னு கூட செங்கோட்டையன் சொன்னதை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லெஃப்ட் டு எடப்பாடி பழனிசாமி அவர் இவங்க 3 பேரையும் அவராக தானாக சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் பாஜக ப்ரெஷர் பண்ணி சேர்க்கிறாரா அப்படின்னா அதில் தினகரனை மட்டும் கூட்டணியில் சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க 3 பேரை பற்றி எடப்பாடி வந்து ஒரு மனம் திறந்து அவராக விரும்பி அவங்கள சேர்ப்பாரான்னா அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் அப்போ அவங்கள மட்டும் சேர்த்துட்டு தினகரனை வந்து நீங்கள் கூட்டணியில் சேர்த்துட்டு அவங்கள மட்டும் விட்டுட்டீங்கன்னா தினகரன் உள்ளே வருவாரா சொல்ல முடியாது. தினகரன் வரத்துக்கே ஒரு விஷயம் இருக்குது. எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னீங்கன்னா தினகரனே உள்ளே வர மாட்டார். அப்போது பாஜக வந்து அந்த இடத்துல ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்குது. அதிமுக தலைமையில் கூட்டணி, எடப்பாடி பேரை சொல்லக்கூடாது அப்படின்னா தினகரன் வருவார் உள்ள. எடப்பாடி முதல்வர் சொன்னா தினகரனும் வரமாட்டார். ஸோ இதுல பல சிக்கல்கள் இருக்கு. அவங்கள உள்ள கூப்பிடுறதுலையும் பல சிக்கல்கள் இருக்கு. செங்கோட்டையனுக்கோ ஓபிஎஸ்க்கோ இல்ல சசிகலாவுக்கோ இருக்கிற அந்த அவங்களுடைய போக்கஸ் இருக்குல்ல, அவங்க நினைக்கிற விஷயங்கள் வேற. அதிமுக ஒன்றுபடணும் பலப்படணும்னு நினைக்கிற விஷயம். தினகரன் பார்வையில் என்னன்னா அதிமுக வந்து எடப்பாடி கையில் சிக்கின்னு இருக்கு. எடப்பாடி திமுகவா மாறிடுது. அதை கட்சியை மீட்டெடுக்கணும். அவர் சிஎம் கேண்டிடேட்டா நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா அவர் அரசியல் ரீதியா அவர் பலம் பெற்றால் தினகரனுக்கு அது வந்து சரியா வராது ஆக்சுவலா. அப்ப இதை ஒன்ன கிளாரிஃபை பண்ணுங்க. அப்போ ஓபிஎஸ், சசிகலா, செங்கோட்டையன் 3 பேரும் திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளருங்கிறதுல அவங்களுக்கு ஒன்றும் பெருசா அதிருப்தி இருந்துட போறது இல்லையா? டிடிவி தினகரனுக்கு மட்டும்தான் இவர் பொதுச் செயலாளருங்கிறதுல அதிருப்தி இருக்க போல. அவங்க வந்து கட்சியுடைய ஒற்றுமை, எங்களுக்கு பதவியே வேண்டாம் சொன்னவர் தான் ஓபிஎஸ். கட்சி ஒற்றுமை நிபந்தனைகளே இல்லாம நான் செய்யறேன். கிட்டத்தட்ட அது மாதிரிதான். பின்னாடி பாஜக வந்து பிரஷர் பண்ணும்போது அவங்க எடப்பாடி வந்து அவங்கள சேர்த்துனா இவங்களும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் தினகரன் வந்து இவங்களை கைவிட்டுவாரா அப்படின்னு தினகரன் தன்னுடைய ஸ்டாண்டை மாத்திப்பாரா? இல்ல தினகரன் சொல்லி பாஜக அதிமுக தலைமையில் கூட்டணி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாத எலெக்ஷன் சந்திக்கிறாங்களா தினகரன் சேர்க்கறதுக்காக அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அதனால பொறுத்து இருந்தா பார்க்கணும். இதுல இருந்து நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய இது எப்படி போலாம், எப்படி வேணா போலாம். அதனால தினகரனுடைய ரோல் வந்து எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்டா இருக்காரா இல்லையன்றதை பொறுத்து தான் அவர் மீண்டும் அந்த கூட்டணிக்கு போறது இருக்கு. அதே மாதிரி தேமுதிகவோ பாமகவோ அதுல இருந்தே அவர் நகர்ந்துட்டார் இல்லையா? நீங்க சொன்னீங்க இல்லையா, முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தால் அந்த கூட்டணிக்கு போக மாட்டேங்கிறது கொஞ்சம் முன்னாடி பேசின ஸ்டேட்மெண்ட். 2 நாட்கள் அவர் பேசின ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்கிட்டே நாங்க போக மாட்டோம்னு அடுத்த கட்டத்துக்கே அவர் நகர்ந்துட்டார். கூட்டணி தலைமையவே ஏத்துக்க மாட்டோம். எந்த விதத்திலையும் எடப்பாடி மீண்டும் அரசியல் ரீதியாக பலம் பெறுவதை தினகரன் விரும்ப மாட்டார். தினகரன் மட்டும் இல்ல, பாஜக இருக்கிற அண்ணாமலையும் விரும்ப மாட்டார். அது இன்னொரு தனி கதை. அது சரி, அதுக்கப்புறமா பேசுவோம். அது அடுத்த கதை. அதை பேசுவோம். சரி, ஓபிஎஸ் இவருக்கு செங்கோட்டையன் சசிகலாவுக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி பலம் பெறுவதில்லை, எந்த விதமான மாற்று கருத்து இருக்க போறதில்லை. அவங்க அது உள்ள போனா வந்து அவங்களுக்கான உரிய மதிப்பும் கௌரவமும் கொடுத்தாதான் அவங்களும் போவாங்க. பாஜக சொல்றாங்கன்ற ஒரே காரணத்துல அந்த பிரஷருக்காக போவாங்களா சொல்ல முடியாது. அவங்களுக்கும் அந்த இப்ப பேசும்போது நிறைய விஷயம் சொல்லலாம். கட்சி ஒன்றுபடணும், எங்களுக்கு எதுவும் பதவியெல்லாம் வேண்டாம்னு சொல்லலாம். ஒன்ஸ் நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா இதுல வந்து எடப்பாடி தான் தன்னை தேத்திக்கணும். தன்னுடைய ஆளுமை மேல எடப்பாடிக்கு நம்பிக்கை இருக்கணும். முதல்ல யார் வந்தாலும் பரவாயில்ல, அவங்கள வச்சு நான் மேனேஜ், ஏன்னா அவருக்கு தான் முதல்வர் கனவு இருக்கு. அவருக்கு தான், அவர் தான் எல்லாரையும் சேர்த்துக்கணும். அவர் கொஞ்சம் தயங்கினார் வச்சுக்கோங்க, நம்மளுடைய தலைமை ஆபத்து வந்துடும் ஒரு தயங்கினார்னா, யாரையும் சேர்த்துக்காத இருந்தார்னா அது அவருக்கு தான் நஷ்டமா இருக்கும் ஆக்சுவலா. அதனால எடப்பாடி விட்டு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் தான் நிறைய இருக்கு. அவங்க வரதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனால் அதுல இந்த சமரசத்திற்கு திரு எடப்பாடி பழனிசாமி உள் பாலிடிக்ஸ் வந்து தினகரன் விஷயம் ஒரு உள் பாலிடிக்ஸ் மறுபடியும் அது ஒரு இன்னும் உள்ளடியது ஆக்சுவலா. திரு ரமேஷ் சேதுராம், திரு செங்கோட்டையின் செய்தியாளர் சந்திப்புல சொன்ன அந்த செய்தி ரொம்ப முக்கியமானது. திரு பிரியனும் அதை சுட்டிக்காட்டான். பாஜக தலைவர்களை நானும் போய் பார்த்தேன், பாஜக தலைவர்கள் என்னையும் அழைத்து பேசினார்கள். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது. பாஜக வந்து இங்க சென்னையில கூட்டணி தொடர்பான நிலைப்பாடு உறுதியாகிற போது திரு அமித்ஷா அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிட மாட்டோம் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்றத திரு செங்கோட்டையன் பேசுறாரு. அவர் பாஜக தலைவர்களை சந்திக்கிறாருன்னா பாஜகவும் அதை விரும்புதா? அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள தொடங்கி இருக்காங்களா? அரசியலை பொறுத்தவரைக்கும் நிரந்தர நண்பனும் அல்ல, நிரந்தர எதிரியும் அல்லன்னு சொல்லுவோம். இப்ப நீங்க வந்து பாஜக அதன் தலைவர்களை செங்கோட்டையன் அவர்கள் சந்திச்சார்னோ இல்லைன்னா அவங்க வந்து இவரை சந்திச்சாங்கன்னு 2 நடந்தது. இது நடந்ததாக அவர் சொன்னாலும் கூட அது மட்டுமில்லாமல் ஒருவேளை பாஜக தலைவர்கள்
எதிர் முகாமில் இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்தவங்களை கூட பேசுறதோ இல்ல அதிமுக தரப்பிலிருந்து எதிர் முகாமில் இருக்கக்கூடியவர்களை இப்ப நீங்க ஏற்கனவே சொன்னீங்க கம்யூனிஸ்டுகளுக்கு அழைப்பு விடுத்தாங்க, பிசிகாக்கு அழைப்பு விடுத்தாங்க. இந்த மாதிரியாக பேச்சுவார்த்தைகள்லாம் திரைமறைவுல பல நேரங்கள்ல நடக்கும். அவங்க சொன்னாலே ஒழிய தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இது ஒன்றும் ஒரு எலெக்ஷன் டைம், எலெக்ஷன்ல நம்பர்ஸ் தான் எல்லாமே, விக்டரி நம்பர்ஸ், இந்த ரெண்டுங்கும் போது இது எல்லாம் நடக்கிறது சர்வசாதாரணமான விஷயம்னு நான் சொல்லுவேன். கூட்டணி தலைமை வகிக்கிறார்ல திரு எடப்பாடி பழனிசாமி, அவருடைய நிலைப்பாட்டுக்கு எதிரானது ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு பேசுறது. அதாவது எல்லாமே நம்ம வெளியில பேசுறது ஒண்ணுங்க, ஆனா ஒரு கட்சியை பலப்படுத்த வேண்டும். நீங்க கட்சி இன்னைக்கு வந்து வீக்கா இருக்கா அப்படின்னு சொன்னா கூட்டணியவா ஃபர்ஸ்ட் கட்சியை, ரெண்டாவது கூட்டணியை. சரி, அது அதிமுகவை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கானது? அதான் சொல்றேன். அதிமுகவை பலப்படுத்த வேண்டிய பொறுப்போ அதுக்கான முழு இதுவும் வந்து இன்று ஐயா எடப்பாடி அவர்கள் கிட்டக்க தான் இருக்குங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரத்துல கூட்டணி பலமாக இருக்கணும்னு கூட்டணி கட்சிகள் விரும்புவாங்க. என்னதான் இருந்தாலும் அதிமுகவின் விஷயத்தில் மூக்கை நுழைக்க கூடாது என்பது பாஜகவின் நிலைப்பாடாக தொடர்ந்து இருந்து வந்துள்ளது. இருந்தாலும் ஒரு கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் அவங்க சஜஷன் சொல்ல வேண்டியதோ இல்லைன்னா அதை ஆலோசிக்க வேண்டியதோ அவர்களுக்கு அத்தனை உரிமையும் இருக்கிறது. போயிட்டு இன்னைக்கு ஒரு சர்வே எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, இந்த சர்வே எடுத்திருக்காங்க, இதுல இவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரென்த் இருக்கு, ஒரு கூட்டணியாக இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, இந்த கட்சிகள் உள்ளே வந்தா நமக்கு இவ்வளவு இது இருக்கும். அப்போ வெற்றி வாய்ப்புங்கிறது என்ன? இன்னிலேருந்து நம்ம வந்து 3 மாசம் பேசுவோம், நம்ம ஜாஸ்தி வேணாம், நவம்பர்ல ஆல்ரெடி இருக்கும், டிசம்பர் ஜனவரி பிப்ரவரின்னு வச்சுப்போம். அதில் வகுக்கக்கூடிய வியூகங்கள்ங்கிறத நீங்க பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய இதுல அளவுல இருக்கணும். ஏன்னா நாளைக்கு நீங்க ரொம்ப நெக் டு நெக் 2% 3% இருக்கும்போது நாளைக்கு டிஎம்கேயோ அதன் கூட்டணி கட்சிகள், டிஎம்கே தரப்புல இருந்து ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அந்த கட்சி ஒரு ஸ்விங் ஒன்ன போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 3% 5% இவங்க பக்கம் ஸ்வீப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல சார், இந்த கவலையோ கூட்டணி வெற்றி பெறணுங்கிற பொறுப்போ திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்காதா? அவர் கட்டாயமா இருக்கும். திரும்ப அதான் சொல்றேன், அவர் தான கூட்டணிக்கான தலைமையே தமிழ்நாட்டுல. அவர் பாருங்க, இப்போ ஒரு டீம்னு இருக்கு, அதுல ஒருத்தர் தலைவர் இருக்கார், அவருக்கு தான் முழு ஃபைனல் டெசிஷன் எல்லாமே எடுப்பாருங்கிறதும் ரைட்டு, இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாருங்கிறதும் ரைட். ஆனா கூட்டணி பலப்படுத்தணுமேங்கிற கவலை பாஜகவுக்கு இருக்கும். கூட்டணிக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கணும்னு எடுக்கிற சர்வேயே பாஜக எடுத்துக்காது. நான் திரும்பவும் சொல்றேன், பாஜக மட்டும் எடுத்துக்காது, அவங்கவுங்க தரப்புல இருந்து அவங்கவுங்க வந்து அவங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், கூட்டணி கட்சியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், வெளிப்படையான ஒரு கேள்வி சார், நீங்க இங்க தனியார் ஹோட்டல்ல தான் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகுதுல, அப்போதே இவங்க எல்லோருமே பிரிஞ்சுதானே இருந்தாங்க. அப்போதே தெரியும் தானே பாஜகவுக்கு ஒன்றிணைந்த அதிமுகங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு காலமும் ஒத்துக்கொள்ள மாட்டார்னு. எலெக்ஷன் நெருக்கத்துல அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதுங்கிறது எப்படி சரியா? நீங்க கேட்கறது ஓபன் கொஸ்டின்ங்கிறதுல நான் ஃபுல்லி அக்ரி வித் யூ. ரொம்ப சிம்பிள் ஆன்சர் என்னன்னா, எப்படி இருந்தாலும் இந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணி ஆகணும். தனியா பாஜகங்கிறது இன்றைய அளவில் நிக்க முடியாது. ஸோ அந்த கூட்டணியில ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது, நீங்க எதிர்கட்சியாக அந்த கூட்டணியில நீங்க எதிர்க்க வரிசையில் அமர போறீங்களா இல்ல ஆளும் கட்சியாக திரும்பவும் வந்து அந்த இதுல அமர போறீங்களாங்கிற கேள்வி இல்ல. தெரிஞ்சே தானே சார் கூட்டணி வைக்கிறோம், தெரிஞ்சுமே தெரிஞ்சு இருக்காங்க, அவங்களால கொஞ்சம் வாக்கு சதவீதம் சேதாரமாகும். அப்படி இருந்தாலும் இந்த கூட்டணி அமையும்ங்கறனா. அதே மாதிரி நான் இன்ஃபேக்ட் என்ன சொல்றேன்னா, கூட்டணி வைக்கும் போதே தெரிஞ்சுதானே வைக்கிறாங்கன்ற, தெரிஞ்சுதான் சேதாரம் நடக்கும்னு தெரிஞ்சு தனியா போறதுங்கிறத விட இந்த கூட்டணியாக சந்திக்கும் போது பலம் என்கிறது கூடுகிறது. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் ஒரு விஷயத்தையும் நீங்க நோக்கி போக முடியும். ஒரே நேரத்துல வந்து இந்த கண்டிஷனை நீ ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் உள்ள வந்து வரணும்னு சொன்னா அது எந்த கூட்டணியிலும் நடக்காது. ஒரு கண்டிஷன் தானே திரு எடப்பாடி பழனிசாமி வைக்கிற அழுத்தமான ஒரே கண்டிஷன் அதுதானே, ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறதுலயோ அதிமுக தலையிடாது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு நீங்க இந்த பிரிந்து போனவர்கள், இங்க இருந்து இந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் எல்லாருமே நாளைக்கு சொல்றாங்க அன்கண்டிஷனலி நாங்க வரோம், நாங்க சப்போர்ட் கொடுக்கிறோம் அப்படிங்கிற அளவுல ஒரு வேலை சொல்லி அதை ஃபுல்லுமே எல்லாம் டீட்டெயில் அது ஒரே இதுல சும்மா அக்செப்ட் பண்ண போறது இல்லை. அவங்க யாருக்கு என்னங்கிறது, யாரும் வந்து அரசியலுக்கு உள்ள வரவங்களுக்கு வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லைன்னு வரேன்னு சொன்னாங்கன்னா நீங்களும் சரி நானும் சரி நம்ப மாட்டோங்கிறது தான் நிதர்சனமான ஒன்று. ஸோ நம்ம கூட்டணி கட்சிகளே குறைந்தபட்ச செயல் திட்டம்னு சொல்லும்போது இவங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கிறது எப்படி ஒத்து வருதுங்கிறது தான் பாயிண்ட். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த கண்டிஷன் இத்தனை விஷயங்கள்னு ஒத்து வரும்போது
ஒருவேளை நாளைக்கு அவங்க மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா இது அரசியல். திரும்பவும் சொல்றேன், இப்போ நான் என்ன கேட்கிறேன், தனித்தனியாக பிரிந்து இவங்க கடந்த காலங்களில் சந்தித்த இது வந்து தேர்தல்கள் எந்த மாதிரியாக இருந்திருக்கிறதுன்னு பாக்குறோம். சொற்பமான ஓட்டுகள் வித்தியாசத்தை கூட பல இடங்கள்ல வந்து தோல்வியை வந்து அதிமுக சந்தித்திருக்கு. அதையெல்லாம் மீட்டு தன்னுடைய தலைமைக்கு இப்ப ஜெயலலிதா அம்மையார் எடுத்துங்க, அவரை வந்து ரொம்ப தீவிரமாக எடுத்தவர் ஆர்.எம். வீரப்பன் அவர்கள். ஆனா அந்த அம்மாக்கு தன் மேலையும் தன்னுடைய தலைமை மேலையும் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்ததுங்கிறதுனால அவரையும் கூப்பிட்டு அவருக்கு ஒரு பொசிஷனையும் கொடுத்து அவருக்கு ஃபர்தரா எப்படி பண்ணுமோ படி தன்னுடைய தலைமையை முழுவதுமாக அங்கீகரிக்கும் அளவுக்கு வைத்திருந்தாருங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை ஒருவேளை எடப்பாடி அவர்கள் அவர் he emerges as a large leader. கடைசி நேரத்துல ஏத்துக்கலாம். அது எதுக்கான எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, திரு துரைக்கண்ணன், திரு எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுக இதெல்லாம் திரு செங்கோட்டையனுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குங்கிறத பொறுத்து இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அளவுக்கு அதுல விருப்பம் இருக்குங்கிறத பொறுத்து தான். திரு செங்கோட்டையனுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் உற்சாகம் இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம். விருப்பம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்தா இது இறுதி முடிவுக்கு வரப்போகுது. அப்படி இல்லாத ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் வெறுங்கையை வச்சு எவ்வளவு நாள் திரு செங்கோட்டையன் போன்றவர்களால் முழம் போட முடியும்? அதுல சரியான கேள்விதான். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அரசியல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும், ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும். அதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72 கட்சி தொடங்கி தொடர்ந்து நாம் பல பதிவுகளில் பேசியிருக்கோம். ஒரு தொடர் ஆட்சிக்கு வெற்றி 77, 80, 84 பெற்றார். தொடர்ந்து அதை வளர்ச்சி பாதையில் வெற்றி பாதையில் அழைத்து சென்றார். மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களுமே 91, 2001, 2011, 2016 என்று ஒரு தொடர் ஆட்சியை கொடுத்தார். 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்திருக்கிறது. 31 ஆண்டுகள் இந்த மண்ணில் ஒரு ஆட்சி கட்சியாக இருந்த கட்சி இப்போது இந்த 52 ஆண்டுகளுக்குள்ளேயே ஒரு பின்னடைவை சரிவை சந்தித்திருக்கிறது. கள யதார்த்தம் வெளிப்படையாகவே 2024 தேர்தலில் நம்ம பார்த்தோம். அப்போ மீண்டும் இந்த ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேவை. அது இருந்தால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்வரும் 2026 தேர்தலில் தோற்கடிக்க முடியும். மக்களுடைய எதிர்ப்பு திமுகவுக்கு இருக்கு, பரவலாக இருக்கிறது. பல்வேறு அமைப்புகள் போராட்ட களத்தில் இருக்காங்க. ஆனால் ஆல்டர்னேட்டிவாக யாருக்கு வெற்றி என்பதை மக்களும் வாக்காளர்களும் தீர்மானிப்பார்கள். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்குது. அதோடு அணி சேர்ந்திருக்கிற கட்சிகளுக்கு 2%, 3%, 4% வாக்குகள் இருக்குது. அது ஒரு சேர அந்த வாக்குகள் சேருகிற பொழுது எங்களுக்கு வெற்றி சாத்தியம், 7வது முறையாகவும் நாங்கள் வந்து விடுவோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் வலிமை குன்றிய நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறது வலிமை குன்றிய நிலையில் தான். நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், யானை படுத்தாலும் குதிரை மட்டம், அது ஒன்றும் பெரிய மோசமான நிலைமைக்கு போயிடலை. ஆனாலும் நம்ம இப்போ தொடர்ந்து பேசுகிற போது 17 ஓட்டில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறோம். இன்றைக்கு வெறும் 146 ஓட்டில் டி நகரில் போன முறை தோத்துட்டேன். அப்போ ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்பதை கருத வேண்டும். அப்போது வெறும் 21, 22% 2024 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கியிருக்கு. ஒரு 18%, 18.5% பாஜக, மீதம் ஒரு 7-8% வாக்குகள் இருந்தால் தான் திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும். அது எங்கே இருக்குது? டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களில் இப்போ கொங்கு மாவட்டத்துக்கும் போயிடுச்சு. குறைந்தபட்சம் ஒரு 7-8% வாக்குகள் இருக்கிறது என்பது யதார்த்தம். 2021 திரு அமித்ஷா என்ன சொன்னார்? அமமுகவுக்கு மட்டுமே 42 தொகுதிகளில் செல்வாக்கு இருக்கிறதா மத்திய உளவுத்துறை தகவல் எனக்கு கொடுத்துருக்கு. ஒரு 15 இடங்கள் கொடுங்க, அமமுகவை நம்ம அகாமடேட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னார். திரு எடப்பாடி மிகுந்த நம்பிக்கையோடு சொன்னார், 150 இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்று மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும், நான் முதலமைச்சராக பதவியேற்று உங்கள்கிட்ட ஆட்சி வாங்க வருவேன். நடந்ததா? இல்லை. இப்போ பீகார் தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி இந்த அடுத்த 2026 வர ஒரு 4-5 மாநிலங்களையும் குறிவைக்கிறது. எப்படி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களிலும் ஆட்சி அதிகாரத்தை வைத்து இருந்ததோ, 1952 67, 71 வரைக்குமே ஓரளவுக்கு இருந்தது. 20 மாநிலம், 15 மாநிலம், 11 மாநிலம், இப்போ 4-5 போயிடுச்சு. 4-5 தான் இருக்குது, மற்றதெல்லாம் போயிடுச்சு. அப்போ அந்த நிலைப்பாட்டிற்கு காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படிங்கிற ஒரு முழக்கம், அதற்கு அடுத்தது கழகங்கள் இல்லாத தமிழகம் இன்னொன்று இருந்தது. அப்போ இந்த கழகங்கள் இல்லாத தமிழகம் என்கிற நிலைப்பாட்டை பாஜக எடுத்து அதற்கான வியூகத்தை வகுத்தால் நிச்சயமா அந்த ஒன்றிணைப்பில் அவங்களுடைய பங்களிப்பு இருக்காதுன்னு நான் கருதுறேன். 2017 ஒரு நெருக்கடி வருகிற பொழுது
திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அதிமுகவை சிதைத்துவிடும், ஆட்சி அதிகாரத்திலிருந்து எடப்பாடியை அகற்றி விடுவார்கள், எம்எல்ஏக்களை விலை பேசுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியா இருந்தது. அப்பவே வலைத்தளங்களில் பார்த்தோம். மரியாதைக்குரிய திரு ஆற்காடு வீராசாமி, சேகர்பாபு, ரகுபதி, முத்துசாமி போன்றவர்கள்லாம் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வலியுறுத்தியதாகவும், அவர் வேண்டாம், தன்னாலவே அவங்க 6 மாசம் 3 மாசத்துல போயிடுவாங்க, வேண்டாம் என்கிற சூழலில் பாரதிய ஜனதா கட்சி தலையிட்டு அவர்களுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்தியது. அந்த தர்மயுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து 11 எம்எல்ஏக்களையும் திரு இபிஎஸ்க்கு ஆதரவு நிலைப்பாட்டத்திற்கு கொண்டு வந்ததனால் தான் 4.5 ஆண்டுகள் வந்திருக்கு. இதை திரு எடப்பாடி பழனிசாமியை பொதுவெளியில் ஒப்புக்கொண்டார், நன்றியோடு இருப்பேன் என்றார். 2024 கொஞ்ச நாள் அந்த நன்றியை ஒத்தி வச்சுட்டார், அது வேற விஷயம். ஆனால் இப்போது இந்த ஒரு வலுவான கூட்டணி அமைந்தால்தான் நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற நிலைப்பாட்டில் திரு எடப்பாடி இருக்கிறார். அந்த இடைவெளியை தான் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, டெல்டால இடைவெளி, அமமுகனால இடைவெளி, ஓபிஎஸ்னால இடைவெளின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த இடைவெளியை அவர் என்டிஏலேருந்து விலகி போன கட்சிகளை மீண்டும் கொண்டு வருவதன் மூலமாக சரி கட்ட முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. இல்ல திரு விஜயை கொண்டு வருவதன் மூலமாக சரி கட்ட முடியுமா அப்படின்னு ஏற்கனவே யோசித்தார். இப்போதும் இந்த யோசனை இருக்கலாம். அப்ப இந்த இடைவெளியை நிரப்புவதற்கு வேறொரு பிளான் பி அவற்றை தயாரா தானே இருக்கு. தாவேகாவை கொண்டு வந்தால் நிச்சயமா அந்த இடைவெளியை நிறைவேற்றலாம், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் எங்களுடைய கொள்கை எதிரி என்று பாஜகவை பிரகடனப்படுத்திய தாவேகா எப்படி வரும்? பாஜகவிலிருந்து அதிமுக வெளியில வரணும், திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வெளியில வரணும். அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இல்லைன்னு தான் நான் கருதுறேன். ஒருவேளை அந்த முடிவை எடுத்து தாவேகாவை நமக்கு போதும், அதோட மற்ற சிறிய உதிரி கட்சிகளை கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்து அவர் வெளியில வருவாரா? அப்படிங்கன்னா அவருடைய அப்படி நடந்தா ஒருங்கிணைந்த அதிமுகங்கிற கோரிக்கை ரூல்ட் அவுட். ஆமா ஆமா, அது நடக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இல்ல இல்ல, அதாவது வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுக தான் சரியான திசை வழியில் வெற்றி பாதையில் பயணிக்கும் என்கிற கருத்தாக்கம் கட்சியில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்களிலிருந்து கீழ்மட்ட கிளை நிர்வாகிகளிலிருந்து இருக்கு. சரி, அவர்கள் நான் அந்த 2024 தேர்தலை நான் அடிக்கடி ஏன் சொல்றேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்த வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலோ சட்டப்பேரவை தேர்தலோ அப்படி வருகிற பொழுது அந்த ரெட்டலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற உந்துதலோடு போவாங்கல்ல. காலமெல்லாம் ரெட்டலைக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாக்களித்த மரியாதைக்குரிய திரு எடப்பாடி சொன்னார்ல, 2,16,00,000 பேருக்கு அட்டை கொடுத்துருக்கோன்னு. அந்த அட்டை கொடுத்த 1 கோடி பேர் மேல ஓட்டு போட போகல இல்ல. அப்ப இந்த வியூகம், இவர் வகுக்கிற வியூகம் சரியானதாக இல்லை. எனவேதான் நாம ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி 2026 பார்த்துவோம்னு அதிலிருந்து தான் வலியுறுத்துறாங்க தொடர்ந்து. திருமதி சசிகலா ஆகட்டும், திரு ஓபிஎஸ் ஆகட்டும், ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக தான் திமுக வீழ்த்த முடியும். எனவே இதை உணர்ந்து வாருங்கள் அப்படின்னு. அப்ப இதுவரையிலும் பாஜகவும் அதிமுக கூட்டணியை விட்டு வெளியே போறது கிடையாது, தாவேகாவும் அதிமுகவோட கூட்டணி சேர போறது கிடையாது. அப்ப அதிமுக ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சிறிய கட்சிகள் என்டிஏன்னு, அதெல்லாம் சேர்த்து தானே அந்த 18-19% வாக்குகளை என்டிஏல இருந்தாங்கல்ல, என்டிஏல இருந்தவங்க தானே. இப்ப என்டிஏல இருந்த அவங்களும் கூட இப்ப அப்பா கட்சி மகன் கட்சின்னு போயிருக்குல்ல, அவங்க எங்க போறாங்க? எவ்வளவு குறைந்தபட்சம் ஒரு 6% நம்ம அவங்க பாமக வாங்கியிருந்தாங்க. ஆமா, அப்ப அதுல என்ன நிலைப்பாடு நமக்கு தெரியல. இந்த நிலை இருப்பதால் தான் நான் நீங்க சொல்ற கணக்கு ஏற்கனவே அதிமுக இருக்கிற 21 என்டிஏக்குள்ள இந்த கட்சிகள்லாம் வந்தா கூட 18 தான், ஒரு 21-18 சேர்த்தே 39 தான். அது பத்தாதுன்றீங்க? போதாது. திமுகவை வெல்வதற்கு இந்த 39 போதாது. ஆமாமா, இன்னும் ஒரு 10%, 8-10% இருந்தால்தான். எனவே உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்பினால், உண்மையிலேயே திரு எடப்பாடி பழனிசாமி திமுகவை அகற்றி தான் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த ஒருங்கிணைப்பு என்பதற்கு அவர் உடன்பட வேண்டும். நம்ம பல பதிவில் சொல்லியிருக்கோம். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோடு 2023 வந்ததற்கு பிறகு இனி எந்த தேர்தலிலும் ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி அந்த நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டார்ல. இன்றைக்கு அவருடைய நோக்கம் என்பது அதிமுகவை வெற்றி பாதையில் அழைத்து செல்ல வேண்டும், அதிமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்த வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் 100% இருக்குமே என்றால் இந்த ஒருங்கிணைப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி, செல்வி ஜெயலலிதாவும் சரி, தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட அத்தனை பேரையும் அரவணைத்தார்கள். ஏன்? கட்சி முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியினுடைய தொண்டர்களுடைய அரசியல் வாழ்வு முக்கியம். நீங்க சொன்னதான் நான் பிரியன் சார்ட்ட கேள்வியா கேட்டேன். ஆமா, சசிகலா, செங்கோட்டையன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம்
பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்வதற்கு ஒன்றும் பெருசா சிக்கல் இருக்காது, அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டால் அப்படின்னு இந்த பக்கம் இருக்காங்க. திரு டிடிவி தினகரன் முதலமைச்சர் வேட்பாளராகவே திரு எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்லை. அடுத்த கட்டத்துக்கு அவர் நகர்ந்துட்டாரு. அவர் கூட்டணி தலைமையாக இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு நாங்க போக மாட்டோம், அவரை தோற்கடிப்பது தான் எங்களுக்கு ஒரே வேலைன்னு அவர் சொல்லிட்டாரு. அம்மா மக்கள் முன்னேற்ற சிக்கலும் இல்லாம எப்படி சார் நிகழ்ச்சி? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் கட்சியை நான் தோற்றுவித்ததே எங்களுக்கு துரோகம் இழைத்த திரு எடப்பாடியை வீழ்த்துவதற்கு தான் அப்படின்னு பிரகடனப்படுத்திட்டார். என்டிஏவை சமாதானப்படுத்தினாலும் இனி வரமாட்டேன்னு சொல்லிட்டார். ஒருவேளை ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வறுமை என்றால் அது என்டிஏவில் கூட்டணி வைக்கிற போது நாங்க அவங்களோட இணைந்து தேர்தல் பயணம் செய்ய தயார் அப்படின்னு முன்ன சொன்னார். ஆனா இன்றைக்கு திரு எடப்பாடி முதலமைச்சர் என்று அறிவித்தாலே அங்க நாங்க இல்ல அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசும்போது செங்கோட்டையனால பாதிப்பு, ஓபிஎஸ்னால பாதிப்பு, சசிகலானால பாதிப்புன்னு நீங்க பேசல. நீங்க பேசுனது அமமுகனால பாதிப்பு, அதைத்தான் அமித்ஷாவே சொன்னாருன்னு நீங்க பேசுனீங்க. திரு தினகரன் இந்த அகாமடேஷனுக்கு வரவே மாட்டாருன்னா அப்ப அவர் எப்படியும் பாதிப்பை ஏற்படுத்த போறாரு. இல்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ரூல் அவுட் பண்ணுங்க. நீங்க தினகரனை ரூல் அவுட் பண்ணிட்டு, அதனால தான் நான் சொன்னேன் சார், தினகரனை ரூல் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கூட்டணியில இருந்து அவர் வரவே மாட்டார்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் செங்கோட்டையனையும் சேர்க்கிறதுனால மட்டும் என்ன பெரிய லாபம் திரு எடப்பாடி பழனிசாமி கிடைச்சிட போகுது? இல்ல அதான் கிடைச்சிட போகுது. இல்ல அதை தான் நான் அவர் தவிர்த்து தான் சொன்னேன். திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ், திரு செங்கோட்டையன் இவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டு 7-8% இருக்கும். அவங்களுக்கே 7% இருக்கா? நிச்சயமா இந்த 3 பேருக்கு நீங்க வெறும் தினகரனுக்கு ஒரு 5% மொத்தம் 10-12% இருக்குங்கிறீங்க. நிச்சயமா இருக்கும். தென் மாவட்டங்கள்ல, டெல்டா மாவட்டங்கள்ல, இன்றைக்கு கொங்கு மண்டலத்திலுமே 12% பெரிய சொல்லி முடிக்கட்டும். இல்ல நீங்க இப்ப ராமநாதபுரத்துல வெறும் ஒரு புதிய சின்ன 12 நாளையில வச்சு ஒரு 3,42,000 ஓட்டு வாங்கினார். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 60,000-70,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஒரு தொகுதிக்கு அதை 10 குறைச்சாலும் கூட ஒரு 5,000, 2,000, 3,000 என்று வாங்கினால் கூட இந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அது நிச்சயமா இருக்கும், பெரிய தாக்கம். ஓகே, அடுத்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத என்னோட பார்வை. அக்னீஸ்வரன், ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கறத ஏற்றுக்கொள்வதை தவிர திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற நிலைக்கு தள்ளுறாங்களே. அப்ப பொதுக்குழுலாம் யாரும் கூட்டவே இல்லை, நீதிமன்றத்தில் 13 வழக்குகள் இவங்க போடவே இல்லை. என்ன சார் அதெல்லாம் எலெக்ஷனுக்கு ஒத்து வராது சார். கரெக்டா சொன்னீங்க. எலெக்ஷன்ல தோல்வியா வெற்றியா? ரைட். கூட்டணி பலமா பலம் இல்லையா? எலெக்ஷனுக்கு ஒத்து வராதுல. எதிர்த்தரப்பு பலமா இருக்கா இல்லையா? கட்சியை மட்டும் தனி கட்சி ஆரம்பிக்காம தேர்தல்ல எந்த விதமும் வியூகம் வகுக்காம ஆனா கட்சியை மட்டும் எங்கிட்ட கொடுத்துருங்கன்னா அது எப்படி சார் ஒத்து வரும்? சார் அது இல்லன்னு மறுத்துட்டாங்க. நான் இவ்வளவு கிளாரிஃபை பண்ணி சொன்ன வந்தேன். நீங்க இடையில கேட்டீங்க அமமுக 2024 வாங்கிய வாக்கு சதவீதம் 1%. இந்த 1% 23% எடுத்த நான் தேமுதிக உள்பட சொல்றேன். தேமுதிக கழிச்சுட்டீங்கன்னா 20.5 21% எடுத்ததை இல்ல 1% எடுத்தவர் 20% எடுத்திருக்கக்கூடிய அதிமுகவை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு சொன்னா பிரியன் சாருடைய ஆசை என்ன? அதிமுகவில் 1% எடுத்த திரு டிடிவி தினகரனை எடப்பாடி ஏத்துக்கிற சொல்லுவோமா? அப்படி சொல்லல அவர். நீங்க சரி லாஜிக் இப்படி பாருங்க. சொல்லல அதுதான் தவறா இன்டர்பிரட். அதாவது 21 சரி 21% எடுத்தவர் 20% எடுத்தவரை நான் முதலமைச்சரை ஏத்துக்கிற மாட்டேன்னு சொன்னா இப்ப நான் கேள்வி கேட்கிறேன். இதுக்கு பிரியன் சார் அடுத்த சுற்றுல பதில் சொல்லட்டும். ஜெயலலிதா அம்மா கட்சியை நீங்க கைப்பற்றுவோன்னு சொல்றீங்களே, ஜெயலலிதா அம்மா இறக்குற வரைக்கும் நீங்க அந்த கட்சிக்குள்ள வரலையே, எப்படி அந்த கட்சியை நீங்க கைப்பற்றுவீங்க? எப்படி உங்களை ஏன் விலக்கி வச்சாங்க? ஒரே ஒரு அரித்மெட்டிக் மட்டும் நீங்க அது பதில் சொல்லுங்க. 21% வச்சிருக்கிற அதிமுக என்டிஏ பலமா இருந்தாலே 18%, 21-18 அமித்ஷா கணக்குப்படி 39, துரைக்கண்ணா சார் கணக்குப்படி செங்கோட்டையன், டிடிவி, சசிகலா, தினகரன் 4 பேரை சேர்த்து 12 2 கழிச்சிருவோம், ரவுண்டா 10 வச்சுக்குவோம் கணக்குக்கு. 39 + 49. திமுக கூட்டணியை எதிர்கொள்வதற்கு இந்த 49 வேணும்ன்றாரு. இப்ப நீங்க இந்த கணக்கை சொல்லுங்க, இந்த கணக்கை உடைங்க. நீங்க போற போக்குல தன்னுடைய டியூஷனுக்கு வந்த மாணவனா இருந்தா 40 மார்க்கை 70ன்னு போட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி நீங்க போட்டுட்டு போறீங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் நான் ராமநாதபுரத்தில் எடுத்தது 1%, திரு டிடிவி தினகரன் எடுத்தது 1%, சசிகலா அம்மா அதிமுகவை ஜெயலலிதா அம்மா காலத்துல எல்லாரும் எம்எல்ஏ எம்பியா கொண்டு வந்தது உண்மைதான்.
ஆனால் எத்தனை சதவீதம் என்பதை என்ன சொல்லுவீங்க? சரி, correct. 1% எதிர்ப்பவர்கள் நீங்க 12% கொண்டு வரீங்க பாத்தீங்களா? இதுதான் ஒரு தொகுதி காலிப்பட்டருக்கு உண்டான வேலை சார். ஒரே நிமிஷம் சார். நாடாளுமன்றத்துல Spoiler. இல்ல ஒரே ஒரு தொகுதி. நாடாளுமன்றத்துல ஒரு தொகுதி சார். Correct. சட்டமன்றத்துல பேன் தமிழ்நாடா போட்டி போட போறாங்க 2021 கணக்குப்படி. அதை வச்சுதான் அவர் பேசுறாரு. அதை வச்சுதான் நம்ம கணக்கும் போடணும். பாஜகவின் 18% இவர்களுடைய வாக்குகள் இருக்கு. அது பேன் தமிழ்நாடு கணக்கு தானே. அதுதான் சொல்ல வரேன். 21 பேன் தமிழ்நாடு ஒரே ஒரு தொகுதியில ஒரு சொல்லட்டும். இந்த கணக்குகள் எல்லாம் நம்ம உட்கார்ந்து குளிர்சாதன அறையில கணக்கு போடலாம். ஆனால் நீங்க அதனால் 1% எடுத்தவர்களால் இதை நிறைய ஸ்பாயிலரா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க தனி கட்சியும் ஆரம்பிக்க மாட்டோம், யாரு கூட இது பண்ண மாட்டோம், சட்டமன்ற உறுப்பினர்லாம் பதவியெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க எனக்கு எப்படிப்பட்ட பொதுச் செயலாளர்னு நீங்க கேக்குறீங்களா? இது எந்த விதத்துல இந்த அழுத்தத்தின் எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு இருக்கத பாருங்க. நீங்க அதிமுக இருந்து வெளியேறிய தலைவர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம், ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தாதான் ஜெயிக்க முடியும்னு பாஜக கொடுக்கக்கூடிய அழுத்தம், ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தாதான் கூட்டணிக்கெல்லாம் வருவதற்கு எந்த விதமான தயக்கமும் இல்லைன்னு நினைக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய கட்சிகளுடைய அழுத்தம், தாவேகா 2வது இடத்துக்கு வந்துரும் அப்படின்னா நேத்து பேசினாங்க இதே அரங்குல. அப்ப தாவேகா கொடுக்கக்கூடிய அழுத்தம், ராயப்பேட்டை அலுவலகமா இல்ல தலைமைச் செயலகமா அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய சூழல் அழுத்தம். அவர் முதல்வராகணும்னு அவர் கணக்கு போறாரு. கட்சிக்குள்ளேயே ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அழுத்தம். இவ்வளவு அழுத்தங்களுக்கும் அவர் பதில் சொல்லணும்ல. இத்தனை அழுத்தங்கள் இருக்கு இல்லையா ஒருங்கிணைந்த அதிமுகக்குள்ள. இது எல்லாமும் நியாயமற்றது அப்படின்னு நினைக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. இல்ல, இவ்வளவு அழுத்தங்கள் இருப்பதனாக நீங்க சொல்றீங்களே, அந்த அழுத்தங்கள் எல்லாம் தேர்தல்ல நிரூபிக்கப்பட்ட அழுத்தங்களா? நிரூபிக்கப்பட்ட அழுத்தங்கள் எப்படி? ஃபேக்சுவலான தேர்தல்ல இப்ப தாவேகாவுக்கு வாக்கு வங்கியே இல்ல. டெல்டா பகுதிகளில் இவங்க அழுத்தத்தையே சொல்லுங்க. டெல்டா பகுதிகளில் அழுத்தங்கள் பாதிப்பை ஏற்படுத்தலையா? அது ஃபேக்சுவலா நமக்கு தப்பா ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? ஏற்படுத்துச்சு 2021. இதெல்லாம் இந்த கணக்குக்குள்ள ரொம்ப நுண்ணிப்பா போறோம். அதே நேரத்துல இந்த எதிர்மறை வாக்குகள் ஒண்ணு இருக்குல்ல, அது 5% வரும்ல, அத நீங்க சேர்க்க மாட்டீங்களா? ஆனா 10-12 போகுது இல்ல, மைனஸ்ல போகுது இல்ல. 12% எந்தது சார்? நீங்க நாடாளுமன்ற தேர்தல சொல்லுங்க. 12% சொல்லுங்க. நீங்களே சொல்லிருங்க சார். இல்ல சொல்லுங்க. 12%ன்றத நான் நாடாளுமன்றத்துல வாங்கின வாக்கு சதவீதத்தை நான் இப்ப சொல்றேன். 12% என்பது நீங்களாக கட்டி வெளியிலே திரித்து விடுகின்ற ஒன்று. மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க சார். சரி, நான் அவர்ட்ட வர்றேன். உங்க கணக்குப்படி இதுல 5-7% இதுல வரலன்னா ஆன்டி இன்குமென்சி மூலமா வரக்கூடிய 5-7% மூலமாக டேலி ஆயிடும்ன்றீங்க கணக்கு. கரெக்டா? அது எப்பயுமே நடக்கிறது தானே. அப்ப இவங்க தேவையில்லை. ஒருங்கிணைந்த அதிமுக அது தலைமை தான் முடிவெடுக்கும். தேவையா தேவையில்லை என்பது கட்சியினுடைய தலைமை. அது பாரதிய ஜனதாவா அதிமுகவா, தமிழ்நாட்டினுடைய தலைமை அதிமுக தான் முடிவெடுக்கும். இல்ல, அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக அவர் நீடிப்பதோ முதலமைச்சராக சார் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் நீடிக்கிறதெல்லாம் நீங்க பண்ண முடியாது. உங்களுக்கு ஆசையா இருக்கலாம், மீண்டும் அவர் இது பண்ணிட்டு நம்ம தான் வரணும், நம்ம அடுத்து ஒரு 30 வருஷத்துக்கு இருக்கலாம் நீங்க நினைக்கலாம் சார். கட்சி அப்படிலாம் நினைச்சவங்களுக்கு எல்லாம் ஓட்டிட்டு போறதுக்கு ஒண்ணு கார் கிடையாது சார். ஆட்டோமேட்டிக் கார், நீங்க சொல்றது கியர்லெஸ் கார் கிடையாது. லாஜிக்கலா கரெக்ட். என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் வெற்றிக்கு பிறகு அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்துருச்சுன்னா திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராகவும் தொடர்வார், முதல்வராகவும் தொடர்வார். அதிமுக பின்னடைவை சந்திக்கும் பட்சத்துல பொதுச் செயலாளர் பதவிக்கும் ஆபத்து, முதல்வராகவும் உருவாக முடியாது. அதுதான் இவரும் ரமேஷ் சீதாராமனும் முதல் சுற்றுல அவர் சொன்னார். அவர் தானே ஜெயிக்கணும், அவருக்கு தானே இது ரொம்ப முக்கியமான தேர்தல்னு அவங்க சொன்னாங்க. அதுல இருந்து அந்த கேள்வி வருது. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமை மிக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் உள்ள அந்த வலிமை மிக்க கட்சியாக இருந்திருக்குமே என்றால் எல்லா கட்சியும் வருவாங்க. வலிமை மிக்கன்றார்ல, நீங்க என்ன வலிமை மிக்கவரா 21% எடுத்து அதிமுகவும் 21%, நாங்களும் 21%, ஆகவே எங்களுக்கு சம வலிமை இருக்கு, வெளியே வாங்க அப்படின்னு சொல்ல முடியலையே. இல்ல கட்சியிலிருந்து வெளியேற்றி கூட கட்டக்கூடாது, கொடியை பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் தூக்கி எறிந்த நிலையிலும் இந்த அளவிற்கு வாக்குகளை பெற்றிருக்கிறார். சொல்ற பாயிண்ட் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு 21 இருக்கு, எனக்கு 21 இருக்குன்ற சம வலிமையில அவங்க பேசல. உங்களுக்கு 21 இருக்கு, 1000 கேள்விகளை அப்படி கேட்டா எப்படி? உங்களுக்கு 21 இருக்கு, எங்க கிட்ட இருக்கிற 5, 7, 10, 12 சேர்ந்தாதான் அந்த 21க்கு பலம்ன்ற இடத்துல இருந்து அவர் பேசுறாரு. அப்படி நினைக்காதீங்க சார். சரி, நீங்க வெளியிலிருந்து
நமக்கு கிடைக்காத ஒன்று ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சே, அது இயற்கையாகவோ முயற்சியாகவோ அது நீங்களே உருவாக்கி விட்டவராகவோ பல்வேறு கோணத்துல யோசிங்க. ஆனால் வீழ்த்த முடியாத அதிமுகவை நான் அவரிடம் கொடுத்து விட்டோமே, இப்ப நம்ம என்ன செய்து நாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். உள்ளுக்கு இருக்கிறவங்களும் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 85 மாவட்ட கழக செயலாளர் எத்தனை பேர் அழுத்தம் கொடுத்தாங்க? நீங்க முக்கியமா இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க இந்த ஆன்டி இன்கம்பன்சி குறித்து. நான் பிரியன் சார்ட்ட போறேன். திரு பிரியன், அதிமுகவை ஒருங்கிணைச்சா கிடைக்கக்கூடிய 5% வாக்குகளை திமுக அரசுக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள் அந்த 5% இருக்கும், அதை பெற்றுவிட்டா அதை டேலி பண்ணிடலாம் அப்படின்னு திரு அக்னீஸ்வரன் சொல்றாங்க. இந்த அதிமுக ஒற்றுமையை பற்றி பேசும்போது பொதுவாக அதிமுக தரப்புலேருந்து சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு என்ன ஓட்டு இருக்குது, செங்கோட்டையனுக்கு என்ன ஓட்டு இருக்குது, சசிகலாவுக்கு என்ன ஓட்டு இருக்குது, தினகரனுக்கு என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க மறுபடியும். சரி அப்படின்னு கேட்குறீங்கல்ல, 1% அவருக்கு ஓட்டுன்னு அக்னி சொன்னார். அவர் ஒரு இடத்துல தான் போட்டி போட்டார். 23 இடத்துல போட்டி போட்ட அதிமுக 20%, 19% வாங்கியிருக்கு. போட்டி போட்ட இடங்களை கணக்கு வச்சுக்கணும்ல. ரெண்டாவது வந்து தேனியிலையோ ராமநாதபுரத்துலையோ நீங்கள் 2 கோடி பேரை உறுப்பினராக வச்சிருக்கிற ரெட்டையிலே வச்சிருக்கிற கட்சி ஏன் வந்து அவங்க பின்னாடி போனீங்க, சுயேட்சைக்கு அவங்க பின்னாடி போனீங்க? நீங்கள் அதை வின் பண்ணி காமிச்சிக்கணும். நீங்கள் அந்த இடத்துல வின் பண்ணிருக்கணும்ல. நமக்கு வந்து நம்ம கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு ஒருத்தர் நிற்கிறாரு, அவர் வின் பண்ணணும்னு போயிருக்கணும். நீங்கள் அவங்களுக்கு பின்னாடி நீங்கள் வந்தீங்க. ஸோ அதனால் அந்த பர்சன்டேஜ் வந்து தினகரனுடைய ஓட்டு பரவலாக எவ்வளோ தொகுதியில் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் அந்த தொகுதியில் வாங்கின ஓட்டை மட்டும் வச்சு பேசக்கூடாது. அவருக்கு சவுத்தில் பல்வேறு தொகுதிகளில் அவருக்கு செல்வாக்கு இருக்கும். அவங்க ஆளுங்கள்லாம் வந்து பாஜக போட்டதுனால தான் அது 18% போயிருக்காது ஆக்சுவலாக. அப்போ அந்த கணக்கில் எடுத்துக்கணும். டெல்டாவில் என்ன போட்டாங்க அவங்க ஆட்கள், அப்படி தான் ஓபிஎஸ் ஆட்கள் எப்படி போட்டாங்க, அது ஒரு தொகுதியில் மட்டும் கணக்கு எடுத்துன்னு 1% ஓட்டு சொல்லக்கூடாது. அதனால் எதிர்மறையான ஓட்டுகள் வந்து வந்துடும் அதிமுகவுக்குன்னா அதில் பிரச்சனை இருக்குது. இந்த வாட்டி அது வந்து விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திமுகவுக்கு எதிராக போடப்படுற ஓட்டுகள் இதுவரை அதிமுகவுக்கு வந்தது. இந்த வாட்டி திமுகவை கடுமையாக இருக்கிற விஜய் இருக்கார், அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சீமானுக்கும் கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டாடணும்னு ஏன் டிடிவி முயற்சி பண்ணக்கூடாது, அதுக்கு ஏன் தடங்கலாக இருக்காருன்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. எம்ஜிஆர் ஆட்சியோ ஜெயலலிதா ஆட்சியோ மீண்டும் கொண்டு வருவதில் வந்து எடப்பாடி உண்மையிலேயே முயற்சி செய்தார்னா அதுக்கு டிடிவியில் ஆதரிப்பார். ஆனால் நடந்த விஷயங்கள் என்ன அதிமுகவில்? அவர் சொன்னார்ல, எஸ்டிஎஸ் வந்து எம்ஜிஆர் எடுத்து 150 இடங்களில் போட்டி போட்டார். 87 டிசம்பரில் எம்ஜிஆர் இறக்கிறதுக்கு முன்னாடி 87 ஜனவரியில் எஸ்டிஎஸ் சேர்த்துட்டார் கட்சியில், எழுத்து நின்றார்னு ஒரு விடலை. இப்போ வீரப்பன் உதாரணத்தை சொன்னார்ல, வீரப்பன் வந்து தன்னோட கார்லேயே கூட்டு போனாங்க தலைமை கழகத்துக்கு, துணை பொதுச் செயலாளர் கொண்டு வச்சாங்க. நம்பிக்கை சார், ஒரு தலைவனுக்கு தன் மேலே நம்பிக்கை இருக்கணும், தன் ஆளுமை மேலே நம்பிக்கை இருக்கணும். அந்த செல்வாக்கும் இல்லை நம்பிக்கையும் இல்லைன்னா எப்படி நீங்கள் ஒருங்கிணைப்பீங்க? அதனால் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வரணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இருந்த அந்த மன்னிக்கிற சுபாவம் அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு இருக்கிற அந்த எல்லாரையும் சேர்க்கிற மனோபாவம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா தினகரன் வந்து அவர் தன்னுடைய கோரிக்கையை வந்து தளர்த்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் எடப்பாடி வந்து தன்னை திருத்திக்கணும் முதல்ல, அதுக்கு முன்னாடி அப்பதான் அதுக்கான வாய்ப்பு வரும். ஆக்சுவலாக திரு அக்னீஸ்வரன், பாஜகவுக்காக செய்து கொண்ட சமரசத்தை, பாஜகவோடு இனி இப்போதும் கூட்டணி இல்லை எப்போதும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அதோடைய சமரசம் ஏற்படுத்தி கொண்டு மீண்டும் கூட்டணி வைத்துக் கொண்டார் திரு எடப்பாடி பழனிசாமி. ஏன் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட தலைவர்களோட சமரசம் செய்து கொள்ளக்கூடாதுன்னு திரு துரைகரனா கேட்டார். அந்த சமரசத்தை விடவா இது பெரிய சமரசம்? இல்ல, கூடா நட்பு கேடாய் முடிந்தது என்று சொன்னது எல்லாம் சமரசம். இத்தனை நாளா ஒன்னா இருக்கிறாங்க, அதை நம்ம கேள்வி கேட்கல முடியாது. ஏன்னா அதிமுக தான் இங்க பெரும் பிரச்சனையா இருக்குது. ஆட்சி அதிகாரத்தை விட இன்னைக்கு அதிமுக தான் பெரும் பிரச்சனையா இருக்குது. அது ஒருங்கிணைந்த அதிமுகவை உச்சநீதிமன்றம் நீதியரசர் தினேஷ் மகேஸ்வரி சொன்னதற்கு பிறகும் பொதுக்குழு செல்லும் சொன்னதுக்கு பிறகும் இல்ல நீங்க பலவீனமா இருக்கீங்க என்று சொன்னால் யார் பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதை தெரியும். சார், லீகல் ஃபைட்ல அவர் ஜெயிச்சிருக்கலாம் சார் திரு எடப்பாடி பழனிசாமி. இப்ப நடக்கிறது பொலிட்டிக்கல் ஃபைட், எலெக்ஷன் ஃபைட்ல அவர் ஜெயிப்பாரா? 2024 நடந்தது. அப்ப உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து தேர்தல் வெற்றியை அவங்களால உத்தரவாதப்படுத்திட முடியுமா? அது மக்கள் வழங்கக்கூடிய தீர்ப்பு இல்ல, கட்சி தொண்டர்கள் வழங்கக்கூடிய தீர்ப்பு இல்லையா? அது கரெக்ட். அதுக்கு என்ன முடிவெடுக்க வேண்டும், என்ன எப்ப இந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்றத அது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முடிவெடுப்பார்கள். நீங்க எல்லா விஷயத்தையும் அவரே பொதுச் செயலாளர் இருக்க கூடாது, அவரே வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது சமரசத்திற்கு சாத்தியம் நினைக்கிறீங்களா? இப்ப நீங்க வந்து நிக்கிற இடம் சரியானது, விவாதத்தை கரெக்டா அந்த புள்ளிக்கு நகர்த்தி அவர் எடுக்கிற ஸ்டாண்ட்னால தான் இவங்க இப்படி பேசுறாங்க. நீங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரை, நாட்டில் உள்ள எதிர்க்கட்சி தலைவரை திருந்தனும் என்று சொல்லுகிறார் பிரியன் சார். திருந்தனும் என்ன நீங்க சொன்னீங்க சார்? கூட்டணி தவறு செய்தார். இல்ல தவற பட்டியல் போடலாமா? அந்த நீங்க சொன்னது வார்த்தையை முதல்ல நம்ம ரிப்பீட் பண்ணுவோமா? இப்ப
அவர் எடுத்த ஸ்டாண்ட்னால தான் இவங்களுக்கு இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க தினகரன். ஒருத்தரை சேர்க்கவில்லை என்பதற்காக ஒரு இயக்கத்தை, ஒரு முன்னாள் முதலமைச்சரை நீங்கள் பேசுகிற யாரா இருக்கட்டும், அதே இடத்துல டிடிவி தினகரனா இருந்தாலும் சரி, நீங்க அப்படித்தான் பேசுவீங்களா? சார் கௌரவ சொன்னார் சார். பாண்டவர்கள் வந்து கௌரவர்கள்ட்ட ஒரு இன்ச் நிலம் கேட்டா பாண்டவர் போவாங்க. 2026 வருவோம். முதல்ல அந்த மாதிரி 25க்கு வருவோம். 25க்கு வருவோம் சார். அப்படி தான் இருக்காரு. 21% எடுத்த போது இப்ப என்ன எவ்வளவு டெக்னிக்கா பேச பாருங்க பிரியன் சார். தேமுதிக வந்துச்சுனா ஏற்கனவே இருந்த கூட்டணி தான். பாமக வந்துச்சுனா ஏற்கனவே இருந்த கூட்டணி தான். புதுசா யார் வர்றான்னு கேட்டா திமுகவுக்கு யார் புதுசா வர்றா? சார் அது அடுத்த கேள்வி. அது எப்படி? அது வேற ஒரு தலைப்பு சார். நீங்க ரெண்டு கண்ணில வெண்ணெய் வைங்க, இல்ல ரெண்டு கண்ணில சுண்ணாம்பு வைங்க. சார் அது 18 குள்ள இருக்கிற கணக்கு தானே. என்டிஏன்னு 18ன்னு கிளைம் பண்ணதுல பாஜக அதுதானே. அதுக்குள்ள இருக்கிற ஏற்கனவே உள்ள கணக்கு தானே. அதுதானே. அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு வருவோம். ஆன்டி இன்கம்பன்ஸ் எல்லாம் விஜய்க்கு போகும்ன்றாரு. அது எப்படி? விஜய்க்கு போகாதா? திமுக எதிர்ப்பு சீமானுக்கும் போகும் தானே சொன்னாரு. சீமானுக்கும் போகும் தானே சொல்றேன். அப்ப இப்பதானே நீங்க சீமான சொல்றீங்க. சொன்னாரு சார். இவரை பொறுத்தளவுல அதிமுகவை தவிர பிறகு எல்லா கட்சிகளும் ஆதரிப்பதான் பிரியன் சார்னா எதன் அடிப்படையில்? விஜய்க்கும் சீமானுக்கும் சொல்றாரு. என்ன காரணம்? இவ்வளவு தூரம் இல்ல என்ன காரணம் இவ்வளவு நேரம் பேசிட்டு பொதுக்குழு கூட்ட வேண்டாம். இல்ல நான் கரெக்ட்டா வந்திருக்கீங்க சார். இல்ல ஒரு நொடி சார். ஒரு அரசியல் கட்சிக்கு சார் ஒரு நிமிஷம் சார். ஒரு அரசியல் கட்சிக்கு சட்ட ரீதியான அங்கீகாரமும் பொதுக்குழுவினுடைய தீர்மானம் தான் ஆன்மாக்கள். அத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் ஒரே ஒண்ணுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ரெண்டு ஒண்ணுதான். அதுக்கு அப்புறம் தான் தேர்தல் வெற்றியை தீர்மானிக்க முடியும். தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கல போன வாட்டி யார் தீர்மானிக்கல? இல்ல என்னாச்சு சொல்லுங்க. நீங்க என்னாச்சு? எங்க கேள்வி கேக்குறது ரெண்டாவது. நீங்க என்னாச்சு? அக்னீஸ்வரன் அக்னி புலம்பை எல்லாம் கட்ட வேண்டாம். சரி நீங்க ஒரே கேட்கல சார். ஒரே ஒரு பிரியன் சார் தான் ஒரு நிமிஷம். இல்ல இல்ல அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலேயே அவரிடம் அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். மாற்று கருத்து இல்லை. செயற்குழு, பொதுக்குழு, முன்னாள் அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், சில ஆயிரம் பேர்கள். ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் சொன்னார்ல, இது தொண்டர்கள் இயக்கம்னு. இந்த 1.5 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கான்ல, அவன் அனைவருமே ஒன்றுபட்ட அதிமுக தான் களத்துல வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையோடு பயணிக்கிறான். ஒவ்வொரு கிளை செயலாளரும் ஒவ்வொரு கீழ்மட்டத்தில் இருக்கிற தொண்டர்களும் கார்டு வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருமே கட்சி ஒன்றுபடாவிட்டால் வெற்றி இல்லை. எந்த அளவுக்கு பலகீனமா இருக்குன்னு சொன்னா, நீங்க ஊர் ஊரா போய் திமுகவா, கம்யூனிஸ்டுவா, காங்கிரஸ்வா, விசிகான்னு அழைக்கிறீங்க. ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இந்த கட்சியில சட்டமன்றத்தின் துணை தலைவர், எதிர்கட்சி துணை தலைவர் 1 மணி நேரம் போய் தேமுதிக பிரேமலதாவை சந்திக்க காத்து கிடக்கிறாருங்கிற செய்தி வருகிறது. துணை பொதுச் செயலாளர், எதிர்கட்சி துணை தலைவர், கட்சியிலையும் அவர் முக்கிய பொறுப்புல இருக்கிறார். துணை பொதுச் செயலாளர் பொறுப்புல இருக்கிறார். அதனால அப்ப எந்த அளவுக்கு தாவேகாவுடைய நிர்வாகிகள் மலினமாக பேசக்கூடிய அளவுக்கு கட்சியை கொண்டு போயிட்டார். அவர் தொண்டர்களையும் மக்களையும் ஏமாத்திருக்கு சொல்றாரு. நாங்க அவர் கூட ஒருபோதும் போக மாட்டோம் என்று அவர்கள் புதிதாக அரசியல் களத்திற்கு வராதவர்கள். எவ்வளவு பெரிய இயக்கம் இந்த இயக்கம்! 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த அதிமுக நின்று நிலைத்திருக்கும் என்று பேசிய புரட்சித்தருடைய இயக்கம் 52 ஆண்டுகள்ல இப்ப வலைத்தளங்கள்ல போகுது. நீங்க வெளியில இருந்து பார்த்து இந்த விமர்சனத்தை வைக்கிறீங்க. கட்சியின் தலைமை பொறுப்புல இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த மாதிரியான அவநம்பிக்கைகள்லாம் இல்ல. அவருக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கு. இந்த கூட்டணியே போதுமான முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. தான் வெற்றி பெற்று முதலமைச்சராக விட்டாலும் எதிர்கட்சி தலைவராக தொடரும். தன்னிடம் இந்த கட்சி இருக்கட்டும், தான் பொதுச் செயலாளராகவே தொடருவோம் என்கிற நிலைப்பாடு அவருக்கு இருக்கிறதோ? இன்னொரு சந்தேகத்தையும் நான் எழுப்புறேன். திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு கூட அவர் ஏதோ ஒரு உள்ளடி வேலை அல்லது ரகசிய உடன்பாடு இருக்கிறோ என்கிற மாதிரி சந்தேகம், புதுவெளி சந்தேகம். இதே சந்தேகத்தை எடப்பாடி மத்தவங்க மேல வச்சா ஒரே ஒரு கெட்டது. நீங்க சொல்லுங்க, நீங்க வச்சா அது நல்லது. நீங்க ஆன்சர் சொல்லுங்க. நான் இடைவேளைக்கு பிறகு திரு ரமேஷ் சந்திரராமன்ட்ட போறேன். ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிறதுல திரு எடப்பாடி பழனிசாமியின் விருப்பம் மட்டும் இனிமே பிரதானமா, இல்ல மத்தியில் ஆட்சி பொறுப்புல இருக்கிற அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கிற பாஜக விருப்பமும் இனிமே பிரதானமாக இருக்க போகிறதா? மாண்புமிகு இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அண்மையில் கொடுத்த பேட்டியில் என்ன சொன்னாங்கன்னா, அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளின் தலைமையின் விருப்பத்திற்கு இணங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான். இதான் பதில். ரமேஷ் சேதுராமன், கூட்டணியை பொறுத்த வரைக்கும், ஒருங்கிணைந்த அதிமுகங்கிற நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும், மாநிலத்தில் கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற
எடப்பாடி கட்சி முடிவு செய்யும் அப்படின்னு திரு அமித்ஷா சொன்னதை தான் கரெக்ட். அவர் தான் இறுதி முடிவு. அதாவது ஒரு இது சொல்லுவாங்க, ஜஸ்ட் கலோகேலா, சஜஷன் இஸ் யுவர்ஸ், டெசிஷன் இஸ் மைன் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன, ஆலோசனைகள் உங்களது, இறுதி முடிவு எந்த அப்படின்னு. அதனால ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி கூட வெற்றி பெறணும், ஆட்சியில நிச்சயமா எல்லாரும் அவங்க அந்த கூட்டணி உட்காரணும்னு ஆசைப்படுறது தான் முக்கியம். சும்மா நமக்கு வந்து இத்தனை எம்எல்ஏஸ் கிடைக்கிறாங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதுதான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது தான் பாயிண்ட். இன்னொரு ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்றேன். ஓட்டு 10%, 12% எல்லாம் சொன்னாங்க. நான் வேற மாதிரியான ஒரு கணக்கு சொல்றேன். அதாவது ஒண்ணு, உற்சாகம் இழந்த தொண்டர்கள், அவங்கள உற்சாகப்படுத்துறதுங்கிறது என்னங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ரெண்டாவது விஷயம், இவங்க எல்லாரும் கொண்டு 1% கூட வச்சுக்கிட்டோம், 0.5% கூட. ஏன் உற்சாகம் இழந்த தொண்டர்கள்ன்றீங்க? ஏங்க நீங்க வெற்றி பெறுவீங்களா இல்லையா? நீங்க உற்சாகம் இழந்த தொண்டர்கள்னா அவங்க தாங்க களப்பலியும் ஆட்டணும். அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து, எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொன்ன 0.5% இருக்கட்டும், 1% இருக்கட்டும், அந்த வாக்கு வந்து சேரப்போகுது. மூணாவது, பிரிக்கிறதுக்கான வாக்குகள் கம்மி சார். அதனாலதான் சார் அவர் என்ன சொல்றாருன்னா, கான்சிக்வன்சஸ் சொல்றாரு, வர்ற லாபத்தை விட இல்ல, அதுதான் கிடையாது இல்லைன்ற, நான் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மூணாவது முக்கியமான விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது, இவங்க எல்லாம் சேரும்போது ஒரு மைண்ட் செட் ஒன்ன கிரியேட் பண்றீங்க பாத்தீங்களா? இப்ப அந்த நம்ம எம்ஜிஆரை விட நீங்க பெரிய தலைவரை பார்க்க முடியுமா, கரிஸ்மேட்டிக் லீடர்னு சொன்னா? இல்ல ஜெயலலிதா அம்மையாரை விட அடுத்த இதுல பார்க்க முடியுமா? ஆனா அவங்க ஏன் தன் கட்சிக்குள்ளேயே இவங்களை எல்லாம் சேர்த்து கொண்டார்கள்ங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல, பெரிய ஆளுமைகளை. ஏன்னா எவ்ரி நம்பர் கவுண்ட்ஸ். அவங்க எல்லாரும் வரும்போது கட்சிக்குள்ள ஒரு இது என்னன்னா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இப்போ அவங்க சொன்ன மாதிரி தான், இப்ப தேமுதிகல வந்து நீங்க கூட்டணி கட்சினே வச்சீங்கன்னா கூட, விஜயகாந்த் மக்களுடன் தான் கூட்டணின்னு சொன்னாரு. ஆனா கடைசியில வந்து கூட்டணி அமைச்சாரு. வந்து உட்காரும் போது அது என்ன இம்பாக்ட் இருந்ததுங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அன்னைக்கு இருந்த அந்த தேமுதிக இன்னைக்கு இருக்காங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்குல்ல. அது வந்து கூட்டணிக்கும் நல்லதாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அடுத்தது, இந்த மாதிரி எல்லாம் நீங்க கவுண்ட் பண்ணி போகும்போது கடைசியா த வின்னர்ஸ் கான்ஃபிடன்ஸ் ஓட்டுன்னு ஒன்று உண்டு. அதாவது இவன் ஜெயிப்பான்னு சொல்லி ஓட்டு போடுறதுக்குன்னே ஒரு 3-4% உண்டு. இப்ப அவர் சொன்ன கணக்குல அது வரும். அப்படிங்கும் போது நீங்க ஒருவேளை பெர்செப்ஷனை உருவாக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதை விட கடைசியா ஒண்ணு சொல்றேன், விஜய்க்கு போகும் சொன்னாங்களா, கட்டாயமா போகும். ஆனா விஜய் வந்து ஏடிஎம்கே தரப்பை விட டிஎம்கே தரப்புல இன்னைக்கு பெரிய டென்ட்டை வந்து பண்ணுவாருங்கிறது ரீசன் என்னன்னா, யூத் ஏதாவது நீங்க ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல நீங்க யூத்தை பார்க்கணும்னா, நீங்க நார்மலா ஏதோ ஒன்று போட்டு போறாங்கிற ஓட்டுங்கள் இல்லாம ரூரல் ஏரியாஸும் சிட்டியும் நீங்க பாத்தீங்கன்னாக்க, அவங்க என்ன ஒன்று திராவிடியன் ஸ்டாக்கும்பாங்க, இல்லைன்னா வந்து நான் வந்து தமிழ் தேசியம் பேசுறேன்பாங்க, இல்லைன்னா வந்து நான் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட சமூகம் அப்படிங்கிறதுனால எங்களோட உரிமைக்காக போராடுறோம். இந்த மாதிரியாகத்தான் எல்லாம். இதை எல்லாத்தையுமே விஜய் வந்து ஒரு பக்கம் எடுக்கிறாரு. பட்டியல் சமூகம் இந்த மாதிரி அவங்களது எடுக்கிறது போக, இந்த யாருக்கெல்லாம் வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டையும் எடுக்கிறாரு. இதுல எடுக்கிற வீக்னஸ் இருக்கு, அதையும் எடுக்கிறாரு. ஆனா அந்த சைடு டிஎம்கே கூட்டணி கொஞ்சம் வீக்காது. ஆனா உங்க சைடு ஸ்ட்ரெங்த் ஆல. அந்த இதை வந்து நீங்க எப்படி பண்ண, அறுவடையே பண்ண மாட்டாங்க. அறுவடையை நீங்க பண்றதுல தான் முக்கியமா இருக்கு. அதை நீங்க எப்படி பண்ணணும்ங்கிறது தான் பாயிண்ட். அப்போ நீங்க விஜய்க்கு போற ஒரு ஓட்டை மடைமாற்றி உங்க பக்கம் இழுக்கணும்னா, நீங்க அந்த கான்பிடன்ஸை ஃபீல்டுக்குள்ள கொண்டு வரணும்ங்கிறது தான் பாயிண்ட். ஓகே, நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்தவர்களுக்கும் நேர்விட பேச நிறைவு பெறும். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு